மனசில் என்ன படுதோ அதை படாருன்னு சொல்லிடுவாங்க. போற்றுபவர் போற்றற்றும், புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றற்றும், ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன் எவர் வரினும் அஞ்சேன் அப்படின்னு நான் பாருங்க கண்ணதாசன். அதுக்கு அந்த கவிதைக்கு ஒரு உருவம் கொடுக்கணும்னா, அந்த கவிதைக்கு ஒரு உருவம் கொடுக்கணும்னா சுமதி. இப்போ முந்தா நாள் 4 நாள் விஜய் டிவி ஷூட்டிங்கில் ஒரு தலைப்பில் பேசணும், நானும் அவங்களும் பேசணும். அதில் இந்த விளைநிலத்தையெல்லாம் விற்கிறாங்க இல்லையா விவசாயிகள், விளைச்சல் இல்லைங்கிறதுல அதுக்கு ஒரு செய்தி சொன்னாங்க, விற்காத, விளையிற நிலத்தை விற்காத, தயவு செய்து இன்னைக்கு சாப்பாட்டுக்கு இல்லையேன்னு இன்னைக்கு விளையிற நிலத்தை வித்துறாத, பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கோ, 25 வருஷம் கழிச்சு நீ தாண்டா ராஜா, வித்துறாத விளை நிலத்தைன்னாங்க. அந்த எதிர்கட்சியில் பேசுறவங்க ஒன்று சொன்னாங்க, பில்கேட்ஸ் எவ்வளவு முன்னேறி இருக்காரு, நம்மாழ்வார் அவ்வளவு முன்னேறினாரா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த அம்மா ஒரு பதில் சொன்னாங்க, பில்கேட்ஸு இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு மறைஞ்சு போயிடுவான் ஐயா, வரலாற்றில் கூட இல்லாமல் போயிடுவான், ஆனால் வரலாறு இருக்கிற வரைக்கும் நம்மாழ்வார் இருப்பாருன்னாங்க பாருங்க. அதுதான் அந்த பேச்சு. அப்படி அருமையாக பேசக்கூடிய ஒரு சகோதரி. மனிதமுள்ள சமூகமே இன்றைய உடனடி தேவை, இந்தியாவுக்கு இன்றைய உடனடி தேவை என்கிற அணியை இல்லை தலைப்பை அணி செய்வதற்காக எல்லாம் ரெடியாக இருங்க. ஏன்னா அட்டாக் ஃப்ரம் ஆல் சைட்ஸ். வணக்கத்துக்குரிய நடுவர் அவர்களே, மிக பொறுப்புணர்வோடு பேசி இருக்கக்கூடிய என் சகோதர பேச்சாளர்களே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை நல்ல விஷயங்களை கேட்பதற்கு நேரம் செலவழிக்கலாம் என்று உளப்பூர்வமாக இங்கே வந்திருக்கக்கூடிய நகைச்சுவை மன்றத்தை சார்ந்த பெருமக்களே, எங்களை ஆசீர்வதித்து பேசிய ஐயா விசு உள்ளிட்ட அவைக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ வேண்டும்ன்ற அந்த இண்டிவிஜுவலுக்காக இருக்காம பொதுக்காக வாழணும் அப்படின்ற அந்த வளர்ப்பிலே வந்தவன் தான் ஒவ்வொரு இந்தியனும். மேற்கத்திய நாடுகளும் சரி இல்லை ஏனைய தேசங்களும் சரி, அந்த இண்டிவிஜுவல் ரைட்டுக்கு அவங்க அதிகமான முக்கியத்துவம் தந்த பொழுது, சோஷியல் கான்ஷியஸ்னஸோட சோஷியல் ரைட்டுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து தனி மனிதனை பின்னுக்கு தள்ளி சமூக அறம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே கவனமாக இருந்த தேசம்தான் நம்முடைய தேசம். ஆனால் இன்றைக்கு ஒரு 60-70 கால சுழற்சியில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, வருட கால சுழற்சியில் இந்த என் பக்கத்தில் இருக்கவன், என் வீட்டில் இருக்கவன், என் வீதியில் இருப்பவன், என் நகரத்தில் இருப்பவன், என் ஊரில் இருப்பவன், என் மாநிலத்தில் இருப்பவன், எதை பற்றியுமே எனக்கு கவலை இல்லை. என் ரைட்டு முக்கியம், என் ரைட்டுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். ஒரு டைலாக் வைக்கிறான் சார் படத்தில், நான் வாழ்கிறதுக்காக சாகிற அளவுக்கு ரிஸ்க் எடுப்பேன் அப்படிங்கிறான். வாழ்கிறதுக்காக சாகிற அளவுக்கு ரிஸ்க் எடுப்பாரான். நான் ஒன்று தான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த சமூகம் எந்த தளமாக இருந்தாலும் நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க, எது வேணாலும் அவசிய தேவைன்னு பேசிக்கோங்க, ஆனால் நிரந்தர தேவை என்பது எது தெரியுங்களா? இது எல்லாம் சரியாகணும்னாக்கே எது நிரந்தர தேவை என்றால், நாம் ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் நான் என்பதை தாண்டி மற்றவர்களும் இருக்கிறார்கள் இந்த நானுக்குள்ள அப்படின்ற அந்த ஒழுக்கம் நம்முடைய மனதுக்குள் வராத வரைக்கும் இந்த சமூகத்திலே எந்த மாற்றமும் வராது, எந்த மாற்றமும் வரவே முடியாது. வள்ளுவன் தெளிவாக எழுதுனா சார், எது வாழ்க்கை அப்படின்னா 2 விஷயம் சொன்னான். எது வாழ்க்கையை வாழக்கூடிய முறை அப்படின்றதுக்கு 2 குறள் வச்சான். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்து அற்றுன்னா. எந்த மனதிலே அன்பு இல்லையோ, பாலைவனத்திலே எப்படி ஒரு மலம் தளிர்க்கவே முடியாதோ அப்படி அன்பில்லாத ஒரு மனம் இருந்தால் அங்க வாழ்க்கை மலரவே முடியாதுன்னு முதல் விஷயத்தை வச்சான். எதுடா வாழ்க்கையினுடைய வழின்னு கேட்டாங்க வள்ளுவன்ட்ட. அன்பின் வழி அது உயிர்நிலை, அகுதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்புன்னு முடிச்சான்.
இந்த ரெண்டை மட்டும் நம்ம சரியா வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இங்க இருக்க எந்த பிரச்சனையுமே வராது. இந்த ரெண்டும் நம்ம மனசுல செத்து போச்சு சார். இன்னைக்கு எந்த அளவிற்கு க்ஷீணம் அடைந்திருக்கிறது என்று பார்ப்போம். நான் சின்ன சின்ன இடத்துல இருந்து சொல்லிட்டு வரேன். அதிகமான இந்த குடும்ப சப்ஜெக்டை வந்து படம் எடுத்து அதனோட உச்சத்தை தொட்ட ஒரு விசு சார், அவர் தலைமை தாங்கக்கூடிய இந்த அரங்கத்தில் பேசாம இந்த விஷயத்தை வேற எந்த அரங்கத்திலையுமே பேச முடியாது. முதல்ல ஒரு குடும்ப அமைப்பை எடுத்துக்குவோம். எப்படி இருந்த குடும்பங்கள் சார் நம்முடைய குடும்பங்கள்? அது தியாகத்தினாலே கட்டப்பட்ட கூடாக இருந்தது இல்லையா? இன்றைக்கு எல்லாமே என்னோட இது, என் விஷயம், எனக்கு எனக்கு அப்படின்றதுல குடும்பத்திற்குள்ளேயே துரோகத்தினால விளையக்கூடிய சூழலாக இன்றைக்கு குடும்பங்கள் மாறிவிட்டது. இதை விட இந்த சமூகம் க்ஷீணமடைவதற்கு வேறு எந்த காரணமும் தேவையில்லை. அம்மான்றவ சார், அம்மா தப்பே பண்ண முடியாதுன்னு நம்பின சமூகம் சார். அம்மானா சார், எங்க அம்மாவால என்னைக்குமே எனக்கு பிரச்சனை வராது, எனக்கு ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மா சாவா அப்படின்னு நம்ம வந்து நம்பின சமூகம் சார். ஆனால் கேவலமாக கீழ்த்தரமாக ஒரு கள்ள காதலுக்காக 2 குழந்தைய கொன்னுட்டு அபிராமின்றவ ஒத்தி ஜெயிலுக்கு போவா அப்படின்னு சொன்னால் நான் யாரை சார் நம்புவேன்? எங்கள் அம்மாவையே இந்த சமூகத்தில் என்னால் நம்ப முடியாட்டி நான் வேற யாரை நம்ப முடியும்? அப்படின்ற கடைசி இடத்திற்கு மனிதன் தள்ளப்பட்டு விட்டானே. இதை விட ஒரு சமூகத்திலே மனிதன் செத்து போய் விட்டது என்றால் வேற என்ன தழைக்க முடியும்? அந்த அபிராமிக்கு பெயில், அதுக்கு உயிர் தான் எதுக்கு நான் கேட்கிறேன். இந்த நடந்து போச்சுன்னு தெரிஞ்ச அந்த நிமிஷத்துல உயிர் செத்து போயிருக்க வேண்டாம் அவளுக்கு? ஒரு மனுஷின்னு இன்னைக்கு உழவரா என்ன? எனக்கு பிடிக்காத ஒருவரோடு நான் வாழ்வது என்றால் நான் இந்த பார், வாழ்க்கையில ஒரு விஷயம் நம்ம தெளிவா இருக்கணும் சார். கமிட்மெண்ட் சார், வாழ்க்கைன்றது கமிட்மெண்ட். என்ன ரிலேஷன்ஷிப் இருந்தாலும், நான் வேலை செய்யறேன்னா அந்த ஆபீஸ்ல எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். நான் குடும்பம் இருக்கேன்னா அந்த குடும்பத்துல எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். நான் ஒரு மேடையில் இருக்கேன்னா அந்த மேடையில் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். கமிட்மெண்டே இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? குழந்தைக்கு சார், உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருமே அனுபவிச்சதுதான் சார். சின்ன வயசுல குழந்தைய தூங்க வைக்கும் போது அம்மாவும் குழந்தையும் ஒன்றா படுத்து தூங்குவாங்க. அதான் அம்மா கையில் படுத்து குழந்தை தூங்கும். குழந்தை தூங்குற வரைக்கும் அதுக்கு என்ன ஃபீலிங்னா, அம்மா இருக்காங்கன்ற நம்பிக்கை தான் சார் அதுக்கு தூக்கம். அது வேலை நிறைய ஆயிடும் வீட்டுக்குள்ள. குழந்தை தூங்குதே, கையை அசைச்சா கூட எழுந்துருமோன்னு சொல்லி அது அசைக்க முடியாத நம்பிக்கையில் உச்சத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே மெதுவாக அந்த குழந்தைய எடுத்து விட்டுட்டு கடகடன்னு ஓடி போய் எல்லா வேலையும் பண்ணுவா அம்மா வீட்டில். ஆனால் அந்த குழந்தை எழுந்துக்கிற டைம்ன்றது வந்து அம்மா உன்னோட உள்ளுணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது அசாத்தியமான உள்ளுணர்வு சார். நீங்கள் 1000 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போவீங்க சார் வீட்டுக்கு, அதில் எவன் ஒருத்தன் தப்பாக இருக்கானோ அவனை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த பையன் சரியில்லைன்னு சொல்லுவா சார் ஒரு அம்மா. அவன் ஒன்றும் படித்தவ கிடையாது, அவன் ஒன்றும் டிகிரி வாங்கினவ கிடையாது, ஆனால் அவள் உள்ளுணர்வுல சொல்லும், அவளுக்கு ஏதோ ஒன்று சொல்லும் இந்த பையன் தப்பாக இருக்கான்னு. அப்படிப்பட்டவ தான் அவன் அம்மா. அந்த 2 ஹவர் ஆக போது அந்த குழந்தை எழுந்துக்க போதுன்னு போது அந்த உள்ளுணர்வு அம்மாவுக்கு சொல்லும். எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு ஓடி வந்து அந்த குழந்தை பக்கத்தில் மறுபடியும் முதல்ல தூக்கத்துலேருந்து அவளை கீழே விட்டுட்டு போனால அதே மாதிரி எடுத்து கையில் போட்டுக்குவா. ஏன் தெரியுங்களா? எழுந்துக்கும் போது இந்த 2 ஹவர் வேலை பார்க்கறதுக்கு கூட அம்மா என்னை விட்டுட்டு போலன்ற அந்த ஃபீலிங்லேயே அந்த குழந்தை எழுந்துக்கணும் அப்படின்ற அளவுக்கு உச்ச நம்பிக்கையை கொடுத்தவள் தாய். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் வாழ்ந்த நமக்கு மத்தியில் தூங்கிட்டு இருக்க குழந்தைக்கு விஷம் கொடுத்துட்டு வெக்கமே இல்லாமல் ஒருத்தங்க கூட போகணும்னு நினைக்கிறியே, அவ்வளவு காமப்பசி எடுத்து விட்ட பெண்களாகவா இங்கே மாறிவிட்டார்கள்? என்ன அதை தொடர்ந்து இன்னொன்று வருது. ஒரு 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 டிவி சீரியல் நடிகை, அவள் கணவன் அவளை விட்டுட்டு போயிட்டான். சரி சார், வாழ்க்கைன்றது எல்லாம் பிரச்சனை தான், என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி பிரச்சனை வரும். ஒருத்தருக்கு கேன்சர் வருது, ஒருத்தருக்கு ஹார்ட் சரியில்லை, ஒருத்தருக்கு கால் போகுது ஆக்சிடெண்ட்டில், ஒருத்தருக்கு கண்ணு திடீர்னு போயிடுது. இவங்ககிட்டலாம் போய் நம்ம என்ன சார் சொல்கிறோம்? கேன்சர் பேஷண்ட்டுக்கிட்ட நம்பிக்கை பேசுகிறோம். கால் போயிட்டா என்ன சார், கட்டைக்கால் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நாம் என்ன நம்பிக்கை கொடுக்குறோம்? இது இல்லாதவன் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், இது இல்லாதவன் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்னு சொல்கிறோமே. உள ரீதியாக பாதிக்கப்பட்டதை கூட இது இல்லாதவர்களும் வாழ முடியும்னு சொல்லாம ஆல்டர்னேட் தேடு, ஆல்டர்னேட் தேடு, ஆல்டர்னேட் தேடுன்னு ஆல்டர்னேட்டை தேடி 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 நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சு நம்ம குழந்தைங்களுக்கு உச்சபட்சமான ரிஸ்கை வாழ்க்கையில்
அவள் கணவன் விட்டுட்டு போயிட்டாரு, 2 பசங்க அவளுக்கு. வேற ஒருத்தரோட ஒரு இதெல்லாம் நம்ம பேசணும் சார், ஏன்னா வெக்கப்பட்டுட்டு பேசாமல் இருக்கோம், அறுத்து கிழிச்சு பேசணும் ஒரு இடத்துல. வேற ஒருத்தரோட ஒரு தொடர்பு, அதுவே ஒரு அசிங்கமான விஷயம். அவர் இவளை ஏமாத்திட்டாரா, அவர் இவ பேரை எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. உடனே இந்த அம்மா வந்து இவங்களும் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணி தப்பிச்சிட்டாங்க. நான் கேட்குறேன் சார், அந்த வீட்டில் 2 குழந்தைங்க இருந்தாங்க. அந்த 2 குழந்தைங்க, நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க இந்த நியூஸை. அந்த 2 குழந்தைங்களும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் யோசிச்சு பாருங்க. அப்பா கூட இருந்து ஆதரிக்க வேண்டிய வயசில் அப்பா வெளில போயிட்டாரு. அவங்க அம்மா யாரு நம்மளை காப்பாற்ற போறாங்கன்னு நினைச்சாங்களோ அந்த அம்மா வேற ஒருத்தனோட தொடர்பில் இருக்காங்க. அவன் தற்கொலை பண்ணி செத்துட்டானே, தங்க அம்மாவும் தற்கொலை பண்ணி சாகணும்னு முயற்சி பண்றாங்க. இந்த 2 பசங்களும் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட அப்பனையும் ஒரு கீழ்த்தரமான அம்மாவையும் பார்த்து வளர்ந்தா 20 வருஷம் கழிச்சு அவன் இந்த சமூகத்தில் ஒரு குற்றவாளியா இல்லாம வேற என்னவா சார் மலருவான்? இந்த சமூகத்தில் என்னவா மலருவான்? என் புருஷன் விட்டுட்டு போயிட்டான், இதுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில இல்லாட்டி கூட எனக்கு அம்மா அப்பா சாமி எல்லாரும் நான் தான்ற அளவுக்கு நான் இப்படி நின்று ஜெயிச்சு என் பசங்களை வளர்ப்பேன்ற ஒரு கமிட்மெண்ட் உனக்கு உன்னோட குழந்தைங்களோட இருந்திருந்தா இந்த கேவலமான கீழ்த்தரமான வேலைகள்ல நீ ஈடுபட்டிருக்க மாட்டேன். நான் கேட்கிறேன், ஒரு ஆண் இல்லாமல் வாழ முடியாதா? அப்படி வாழ்ந்த சமூகம் இல்லையா? ஒரு பெண் இல்லாமல் வாழ முடியாதா? வாழ்ந்த சமூகம் இல்லையா? சில பேருக்கு கால் இல்லைன்னா வாழறான் சார். ஆண் இல்லை என்றாலும் வாழ பழகிக் கொள்ளுங்கள், பெண் இல்லை என்றாலும் வாழ பழகிக் கொள்ளுங்கள். எப்படி physical challenge is a challenge, or emotional challenge is also a challenge. Do not seek for alternatives, it is a larger risk. அப்ப மறுமணத்திற்கு நீங்கள் எதிரியா? விதவை திருமணம் கூடாது என்கிறீர்களான உடனே பிளக்கார்ட் எடுத்துட்டு கொடி பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க எல்லார பார்த்து நான் சொல்றேன், ஆமா ஆமாம், என் குழந்தையோட இந்த உலகத்துல வேற எதுவும் எனக்கு பெருசு கிடையாது, என் உணர்வுகள் உட்பட. இந்த கமிட்மெண்ட் இல்லாட்டி கல்யாணம் பண்ணாதீங்க, பண்ணாதீங்கன்ற. என் குழந்தைய வளர்க்கறத விட அது கேட்டு வந்துச்சா இந்த உலகத்திற்கு? அறிந்தோ அறியாமலோ இவ்வுலகத்திற்கு ஒரு உயிர் வருவதற்கு நான் காரணமாகி விட்டேன் என்றால் அந்த உயிர் தழைப்பதற்கு என்னை உரமாக போட வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பு இல்லைன்னு நினைச்சா வராத. குழந்தைட்ட கமிட்மெண்ட் இல்லை, மனைவிட்ட கமிட்மெண்ட் இல்லை, கணவன்கிட்ட கமிட்மெண்ட் இல்லை. சார், தஷ்வந்த் என்ற ஒரு குற்றவாளி இந்த சமூகத்தில் உருவாகிறான். எப்படி? அவன் ஒரு ஹாசினின்ற 8 வயது குழந்தையை வன்புணர்ச்சி செய்கிறான், பெட்ரோலை ஊட்டி அந்த குழந்தைய கொல்றான். சார், நீங்க யோசிச்சு பாருங்க இந்த சமூகம் எப்படி க்ஷீணம் அடைஞ்சிருச்சுன்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நோட்டு, ஃப்ரெண்டோட நோட்டை ஒரு அற்ப ஆசையில் எடுத்துட்டு வந்துட்டா கூட அடி நிமித்திடுவாங்க சார், வீட்டில் அடி நிமித்திடுவாங்க. திருடிண்டாண்டா வந்த புக்கை நீ என் பிள்ளையே இல்லடா, சோறு கிடையாதுடா, ரோட்ல நில்லடான்னு ரோட்ல நிக்க வைப்பாங்க. இன்னைக்கு ஒரு 7 வயது குழந்தையை வன்புணர்வு செய்து விட்டு மகன் வீட்டுக்கு வரானும் போது அந்த பையனை வீட்டை விட்டு துரத்தாம அவனுக்கு பெயில் எடுத்தாங்க. அவன் வீட்டுக்குள்ள வந்து அந்த அம்மாவையே கொன்னான் இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய ஒருவன் குற்றவாளியாக இருக்கின்ற பொழுது என் மகன் என்றோ, என் சகோதரன் என்றோ, என் தந்தை என்றோ, என் தாய் என்றோ, என் சகோதரி என்றோ அவர்களை காப்பாற்றக்கூடிய மனம் உங்களுக்கு இருக்கின்ற வரைக்கும் இந்த சமூகத்திலே எந்த மாற்றத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது.